ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் லைவ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 11வது நாள். ஸோ இது வரைக்கும் ஒரு 10 நாள் வந்து தொடர்ச்சியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 11வது நாள் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டெஸ்ட் 5 டெஸ்ட்டுக்கிட்ட பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி ஃபிசிக்ஸு, நாளைக்கு கெமிஸ்ட்ரி, நாளைக்கு பாட்னி அப்படி ஜுவாலஜின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபிசிக்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கேள்விகள் வந்து நம்ம மொத்தம் இடம்பெறப்போகுது. சரிங்களா? ஸோ இந்த 45 கேள்விகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயமா நீங்கள் எடுத்து படிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பான கேள்வியும் இருக்கும். ஈஸியானதும் இருக்கும், கஷ்டமானதும் இருக்கும். ஸோ நம்ம யோசிக்க வேண்டிய தரப்பில் வந்து கேள்வி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் நல்லா படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை படிச்சுட்டு அடுத்து அந்த சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். லைவ் வரவங்க வந்துடுவாங்க. இந்த கடை வந்து இடம் உள்ள எலக்ட்ரிக் கடை. அங்கே போனால் ஒரு டிம்மர் வாங்கினோம். எங்கே? ஸோ பொதுவாக சயின்ஸ்னாலே வந்து நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து அதிகம் பேர் வந்து படிக்க மாட்டாங்க. சரிங்களா? பாட்னி காலேஜில் ஓரளவுக்கு படிப்பாங்க. ஆனால் அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் டஃப்பான போஸ்ட்ன்றதுனால அந்த டாபிக் மட்டும் வந்து அவ்வளோ படிக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் இதை வந்து எதையுமே நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசிக்கான கொஸ்டினை வந்து நம்ம எல்லாத்துலேயும் போடணும். நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டால் கண்டிப்பாக வந்து நம்ம அதிகமான மார்க் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு எந்த சப்ஜெக்டும் நமக்கு வராது, நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அப்படியே விட்டுறாதீங்க. அது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக பழகிடும். சரிங்களா? ஓகே, நம்ம முதல் கொஸ்டின் பார்த்துடலாம். பீட்டாட்ரான் இத்துகளை முடுக்கும் ஒரு கருவி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பீட்டாட்டான்ற ஒரு துகளை வந்து எந்த கருவி முடுக்கும்னு கேட்குறாங்க. எலக்ட்ரானா? ஸோ எலக்ட்ரான்ற ஒரு அந்த அணுவா, நியூட்ரானா, புரோட்டானா, மேசானா? அதை மீசான்னு சொல்லக்கூடிய அந்த மேசானான்னு கேட்குறாங்க. இதில் எது வந்து பீட்டாட்டான் என்ற அந்த துகளை வந்து முடுக்கக்கூடியது, அதாவது ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது? சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான்ற அந்த துகள் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், பீட்டாட்டான்ற அந்த துகளை வந்து முடுக்கம் செய்யும். சரிங்களா? அதாவது ஸ்டிமுலேட் பண்ணி ஆக்சலேஷன் பண்ணக்கூடிய விஷயம் எது? இந்த எலக்ட்ரான். அடுத்தது 2வது கேள்வி. காந்த தூண்டலுக்கான எஸ்ஐ அலகு என்ன? ஸோ காந்த தூண்டல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த காந்த தூண்டலுக்கு உண்டான எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்குறாங்க. நியூட்டன் இன்ட்டு, இது என்ன ஒரு ஆன்சரு? நியூட்டன் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு ஆம்பியரா, இல்லை நியூட்டன் பெர் மீட்டர் பெர் ஆம்பியர் ஸ்கொயரா, இல்லை நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ஆம்பியரா, இல்லை நியூட்டன் பெர் ஆம்பியர் பெர் மீட்டரா? ஸோ இது ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, நியூட்டன் பெர் ஆம்பியர் பெர் மீட்டர். சரிங்களா? இதெல்லாம் கொடுத்தா நியூட்டன் ஆம்பியர் இன்வெர்ஸ் எம் மீட்டர் இன்வெர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏ பவர் -1 என்ன மீனிங்னா பை மீனிங். அதாவது எப்படி போடுவாங்கன்னா அதை நியூட்டன் பெர் ஆம்பியர் பெர் மீட்டர். ஸோ இதை தான் வந்து இவங்க எப்படி இருக்காங்க, நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் இன்வெர்ஸ் அப்புறம் மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 2 விதமாகவும் இதெல்லாம் ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். சரிங்களா? அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 3வது கேள்வி. ஓர் அணு என்பது இதற்கு சமமானது. ஸோ அமுனா அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏஎம்யூனா அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்லக்கூடிய அந்த அணு நிறை அலகு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? ஒன் எலக்ட்ரான் வோல்ட்டா? ஆப்ஷன் பி 931 எலக்ட்ரான் வோல்ட்டா? ஆப்ஷன் சி 931 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டா? ஆப்ஷன் டி 931 மில்லி எலக்ட்ரான் வோல்ட்டா? ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் டி 931 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி.
கீழ்காண்பற்றுள் மீக்கடத்தலோடு தொடர்புடைய விளைவை தேர்ந்தெடுக்க. ஸோ கடத்தல் பார்த்தீங்கன்னா மீக்கடத்தல்னா விரைவாக கடத்தக்கூடியது, அதான் வந்து மீக்கடத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மீக்கடத்தலோடு தொடர்புடையக்கூடிய விளைவு எது கீழ்கண்ட விளைவில்? சீபக் விளைவா, ஜூல் தாம்சன் விளைவா, ஸ்டார்க் விளைவா, மேஸ்னர் விளைவா? ஸோ இந்த நாலுத்தில் எது வந்து பார்த்தீங்கன்னா மீக்கடத்தல்னு சொல்லக்கூடிய விரைவாக கடத்தக்கூடிய அந்த தன்மைக்கு தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, மெய்ஸ்னர் விளைவு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மீக்கடத்தலோட தொடர்புடையக்கூடிய விளைவு. இந்த மாதிரி விளைவுகள்லாம் வந்து அந்த டெஃபினேஷனோட நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. அடுத்த கேள்வி, இதெல்லாம் வந்து +1 புக்கில் +2 புக்கில் இருக்கக்கூடிய கேள்விகள். அடுத்தது, கீழ் வருவனவற்றில் எவை சரி? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4த்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலகுகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? விசையோட அலகு, முடுக்கத்தோட அலகு. ஸோ இதில் வந்து எது ரைட்? சரிங்களா? விசை ஈக்குவல் நிறை இன்ட்டு திசைவேகம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி முடுக்கம் என்னென்னா திசைவேகம் பை காலம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேலை என்னென்னா விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி, அதான் விசையும் இடப்பெயர்ச்சியும் பெருக்கும்போது தான் அதுக்கு உண்டான வேலைக்கு உண்டான அலகு கிடைக்குன்னு இருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா திறன் ஈக்குவல் வேலை பை காலம். ஸோ இதில் வந்து எது சரின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா கேள்வியை முழுசாக படிக்கணும். என்னென்ன சரின்னு கேட்டிருக்காங்க, இல்லை என்னென்ன தவறு கேட்டாங்க, இதில் எது வரும் அப்படின்ற மாதிரி நம்ம புரியணும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரைட்னா 1 2 3 அது வராது. 2 3 4 அதாவது ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 2 3 4 தான் சரியான ஆன்சர். ஸோ இதில் வந்து விசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசை நாளுக்கு பார்த்தீங்கன்னா நிறை இன்ட்டு திசை வராது, நிறை இன்ட்டு முடுக்கம்னு வரணும். இங்கே திசையாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறை இன்ட்டு திசை, அதாவது நான் சொல்ல முடுக்கம்னு சொல்லுவாங்க, அதுதான் வரும். ஸோ மீதி 3மே சரியானது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, 6வது கேள்வி, மின் தயக்கம் இதனால் அளவிடலாம். ஸோ மின் தயக்கத்தை எந்த அலகால் அளக்குவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்து அலகை வச்சு கேட்பாங்க. சரிங்களா? இந்த அலகுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் கட்டி கொடுத்துருப்பாங்க. பழைய புக்கிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடத்துலேயே வந்து ஒரு பெரிய கிட்டத்தட்ட 1.5 பக்கம் கிட்டே வந்து இந்த அலகு மட்டுமே இருக்கும். அதை நல்லா படிச்சு வச்சுங்க. இப்போ புது புக்லேயும் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா தரவு பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆம்பியர் மைனஸ் சுற்று பை வெபர், இதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான சரியான ஆன்சர். இது மின்தயத்துக்கு அளவிடக்கூடிய அலகு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேராக கேட்பாங்க. ஆனால் இதே மாதிரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, வேறு எதுனா அலகு கேட்பாங்க. ஸோ அந்த அலகு உண்டான அந்த டேபிள் காலத்தை நல்லா படித்து வச்சுங்க. அதில் வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? இது வந்து இந்தமாரி கொஸ்டினாக ரொம்ப ரேராக கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த எக்ஸாமுக்கும் கேட்கக்கூடிய கேள்விகள். அதாவது ஃபிசிக்ஸ் தொடர்பான கேள்வி கிட்டத்தட்ட 100 கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்தமாரி கேள்விகள் ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க. அதில் அந்த குரூப் 1 எக்ஸாம்னு கேட்பாங்க. குரூப் 2ல இந்த அளவுக்கு டஃப்லாம் வராது, நீங்கள் கவலைப்பட வேணாம். அடுத்த கேள்வி, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து என்ன அலகால் அழைக்கிறாங்க? ஆப்ஷன் ஏ வானில் அலகா, ஆப்ஷன் பி ஆம்ஸ்ட்ராங் அலகா, ஆப்ஷன் சி மாக் அலகா, ஆப்ஷன் டி ஃபெர்மி அலகா? சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ வானியல் அலகு. ஸோ சூரியனுக்கும் புவிக்கு இடையான அலகுன்னு சொன்னாங்கன்னா வானியல் அலகுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர், மில்லியன் கிலோமீட்டர் தான் இதை சொல்லுவாங்க. அதாவது 150 மில்லியன் கிலோமீட்டர் அலகால் தான் இது அளப்பாங்க. இதுக்கும் தூரம் வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கும். இது சூரியனுக்கும் புவிக்கும் இடைப்பட்ட அலகு. இது வந்து இங்கிலீஷ்னா ஆஸ்ட்ரானமிக் யூனிட் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது ஆஸ்ட்ரானமிக் வேறு, ஆம்ஸ்ட்ராங் வேறு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, 8வது, சூரிய நிறமாலையில் உள்ள ஃபாரன்ஹேபர் கோடுகள் எதற்கு உதாரணம்? சரிங்களா? அது ஃப்ரான்ஹோஃபர்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ஹோஃபர் ஒளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு அலி இருக்குது, ரொம்ப முக்கியமானது. அந்த சூரியன் இதுலேயே வந்து இந்த முக்கியமான அதாவது சூரிய கதிரிலேருந்து பல்வேறு ஒளிகள் வரும். அதில் வந்து ஃப்ரான்ஹோஃபர் கோடுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த கருப்பாக வரதுக்குண்டான காரணமே இது வந்து ஃப்ரான்ஹோஃபர் கோடுகள் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு அது வந்து அந்த கோடுகள் வரத்துக்கு என்ன காரணம் கேட்டால் பட்டை உமிழ்வு நிறமாலையா, கோடு உமிழ்வு நிறமாலையா, தொடர் உமிழ்வு நிறமாலையா,
கோடு உள்ளிருப்பு நிறமாலையா? ஸோ இது எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, கோடு உள்ளிருப்பு நிறமாலை தான் சரியான ஆன்சர். கோடு உள்ளிருப்பு நிறமாலை ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அந்த ஃப்ரான் ஆஃப் ரோலிகெலாம் ரொம்ப முக்கியமானது, சூரியன் அந்த படிக்கும்போது எல்லாம் முக்கியம். அடுத்த கேள்வி, எஸ்ஐ அழகுமுறையில் திண்ம கோணத்தின் அலகு. ஸோ எஸ்ஐ அழகுமுறை, அதான் சொன்னால அந்த அழகுமுறைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கேள்வி வரும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம 3 கேள்விகள் பார்த்துட்டோம். காந்த தூண்டலுக்கு பார்த்தோம், அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு மின் தயக்கத்துக்கு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திண்ம கோணத்துக்கு. ஸோ இந்த அலகில் வந்து தயவு செஞ்சு அதை ரொம்ப படிச்சிங்க. அது ஒரு டேபிள் இருக்குது, அதை நான் வந்து வேணா உங்களுக்கு ஒரு வாட்டி டீச் பண்ணி போடுறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்ட்ரேடியன். ஸோ திண்ம கோணம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேடியன் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான சரியான ஆன்சர். ஸோ எஸ்ஐ அலகு முறை பார்த்தீங்கன்னா திண்ம கோணத்தின் அலகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேடியன். அடுத்த கேள்வி, பருப்பொருள் ஊடகம் துணையின்றி வெப்பம் மாற்றப்படும் நிகழ்வு. ஸோ பருப்பொருளோட உதவி இல்லாமல், பருப்பொருள்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த பொருளோட ஊடகம், அந்த ஊடகம்னா என்னென்னா நகரக்கூடியது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு உதவக்கூடிய அந்த பருப்போட துணை இல்லாமல் வெப்பம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பார்த்துச்சுன்னா அது என்ன மீன் கேட்குறாங்க? கதிர்வீச்சா, வெப்பச்சலனமா, வெப்ப கடத்தலா, மேற்கண்ட எதுவும் இல்லையா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ வந்து கதிர்வீச்சு. ஸோ அது கதிர்வீச்சு தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அதாவது மூலக்கூறு இயக்கமெல்லாம் இருந்தால் அது வந்து என்ன வரும்னா வெப்ப கடத்தல் வரும். சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னா இது மூலக்கூறு இயக்கமெல்லாம் இருந்தால் அது வெப்ப கதிர்வீச்சல். சரிங்களா? இது வந்து எதனா இந்த பாய்மத்தில் நிகழக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. பாய்மம்னா நீர், வாயு இதில் தான் நிகழக்கூடியது. இப்போ இந்த வெப்ப கதிர்வீச்சுன்றதுனால வாயுக்களில் நிகழக்கூடியது தான். சரிங்களா? சூரிய ஒளி வந்து நம்ம மீது வந்து படுதுன்னா அது வந்து எந்த விதமான பருப்பொருள் துணையும் இல்லாமல் தான் அது வந்து கடத்தப்படுது. இது சூரியன்லேருந்து அந்த 150 மில்லியன் கிலோமீட்டர் வந்து நமக்கு வருதுன்னா எந்த விதமான பருப்பொருளோட துணை இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அது காற்று மூலமே வருது. சரிங்களா? இதுதான் வந்து வெப்ப கதிர்வீசுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி, பாதரசத்தின் தாது. ஸோ பாதரசத்தின் தாது என்ன சொல்லுவாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாதுகள் தொடர்பான விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த கார்பனேட் தாது எது, ஆக்சைடு தாது எது, அதே மாதிரி வந்து சல்ஃபைடு தாது எது, சரிங்களா, சல்ஃபர் தாது எது, அதே மாதிரி வந்து ஸோ இதுவும் பார்த்தோன்னா இந்த சின்ன பாரன்றதும் ஒரு வகையான தாது தான். இது வந்து என்ன தாது? ஸோ அந்த வகைகள் தெரிஞ்சுங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு தாதுக்கு என்னென்ன அதனுடைய முக்கிய தாது எதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ அலுமினியத்தின் தாதுனா பாக்சைடு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சூப்பர், ஆன்சர் ஆப்ஷன் டி, சின்ன பார். ஸோ பாதரசத்தோட தாது இது சின்ன பார். ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி, மின் உயர்த்தி மேல் நோக்கி முக்கப்படும் போது மனிதனின் தோற்ற எடை. சரிங்களா? மின் உயர்த்தி மேல் நோக்கி முக்கப்படும் போது மனிதனின் தோற்ற எடை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. மின் உயர்த்தினா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன லிஃப்ட்டு, அதுதான் வந்து மின் உயர்த்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து மேல் நோக்கி தூக்கும்ல. ஸோ மேல் நோக்கி போகும்போது நம்ம மனிதனோட தோற்றம் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம பார்த்துருப்போம்ல, நம்ம இதை வந்து நம்ம அந்த அறிவியல் பூர்வமாக வந்து யோசிச்சிருந்தா நம்ம லிஃப்ட்டில் போயிருந்தால் கண்டிப்பாக அதை வந்து உணர்ந்திருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம சயின்ஸுன்றது நம்ம லைஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம லைஃபோட ஒன்றிய விஷயத்தை தான் நம்ம இதில் படிக்கிறோம். எல்லாமே பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயம் சயின்ஸுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, உண்மை எடையை விட அதிகமாக இருப்போம். ஸோ வந்து உண்மை எடையை விட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அளவை வந்து பார்த்தோன்னா உண்மையான எடையை விட நம்ம அதிகமான எடை தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிஃப்ட்டு தூக்கும்போது நம்ம கீழே அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பார்த்துறீங்களா? லிஃப்ட் வந்து ரொம்ப நம்ம அந்த லிஃப்ட்டை வந்து அழுத்தி கீழே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரிங்களா? மேலே தான் போகும் லிஃப்ட்டு, நம்ம வந்து கீழ் நோக்கி அதிக ப்ரெஷர் வராமல் இருக்கும். அப்போனா வரும் கீழ் நோக்கி அதிக ப்ரெஷர்னா அதிக எடையை இருந்தால் தான் அந்த மாதிரி ப்ரெஷர் வரும். சரிங்களா? இதுதான் வந்து சொல்கிறாங்க. இதை நம்ம சயின்டிஃபிக்காக வந்து யோசிச்சாலே தெரியும். நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வாட்டி லிஃப்ட்டில் போனவங்களுக்கு இந்த ஃபீல் கண்டிப்பாக இருந்திருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி, மூலக்கூறு நிலையில் உள்ள பொருட்களிலிருந்து பெறப்படும் நிறமாலை இதுவாகும். மூலக்கூறு நிலையில் உள்ள பொருட்களிலிருந்து, ஸோ மூலக்கூறு நிலையில் இருக்கக்கூடிய பொருட்களிலிருந்து பெறப்படக்கூடிய நிறமாலை எப்படி இருக்குங்க? மூலக்கூறு நிலை, மூலக்கூறு அட்ட நிலைன்னு சொல்லிட்டு பல்வேறு நிலை இருக்குது. ஸோ அந்த மூலக்கூறு நிலையிலிருந்து பெறக்கூடிய நிறமாலை வந்து எப்படி இருக்கும்? வரி நிறமாலையா, தொடர் நிறமாலையா, பட்டை நிறமாலையா, அல்லது வரி மற்றும் தொடர் நிறமாலையா? இதில் வந்து எந்த வகையான நிறமாலை வந்து வெளிப்படும்னு கேட்குறாங்க.
சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ பட்டை நிறமாலை தான் பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கூறு நிலையில் இருக்கும்போது அந்த பொருட்கள் மூலக்கூறு நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து இந்த பட்டை நிறமாலை தான் அதிகமாக வெளிப்படும். ஓகேங்களா? இந்த நிறமாலை வரிகள் ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரானோஃபர் நிலை வந்து பார்த்தோம். இப்போ வந்து நிறமாலை வரிகள் பட்டை அந்த மாதிரி பார்த்துருக்கோம். சரிங்களா? வாயுக்கள்லேருந்து வரக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த வரி நிறமாலை வரியற்ற அதுமாரி அதுவும் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. அடுத்து டேவிசன் ஜெர்மன் சோதனை கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? ஸோ டேவிசன் ஜெர்மன் சோதனை. ஸோ டேவிசன் ஜெர்மன் சோதனைக்குரிய அந்த சோதனை வந்து கீழ்க்கக்கூடிய எது கூட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. குறுக்கீட்டு விளைவா, எலக்ட்ரான் விளிம்பு விளைவா, தள விளைவா, ஒளிர்தலா? டேவிசன் ஜெர்மன் விளைவு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா +1 +2 புக்கில் வரக்கூடிய ஃபிசிக்ஸ். சரிங்களா? ஸோ ஃபிசிக்ஸ்னாலே பொதுவாக வந்து அது எங்கே பிரியும்னா +1 +2 அது வரைக்கும் நம்ம வந்து சயின்ஸாக தான் ஃபுல்லாக பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ பியூர் ஃபிசிக்ஸ் வந்து நம்ம எங்கே ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுவோம்னா +1 +2 தான். ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து அதிகமாக வந்து இப்போ ஒரு மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டினில் 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் இதில் பொறுத்த வரைக்குமே மொத்தமே ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 3 கேள்வி கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கேள்வியில் 2 கேள்வி வந்து +1 +2 புக்கில் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அதனால தான் இது ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதேமாதிரி யோசிக்கக்கூடிய அளவில் தான் கேட்பாங்க. சரிங்களா? இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி எலக்ட்ரான் விளிம்பு விளைவு. ஸோ எலக்ட்ரான் விளிம்பு விளைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டேவிசன் ஜெர்மன் சோதனையை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி நியம மின்கடத்தி திறன், மின்தடை மற்றும் மின்கடத்தியின் குறுக்கு பரப்பளவு ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு. சரிங்களா? நியம மின்கடத்தி திறன் அது ஒன்று, அதுக்கப்புறம் மின்தடைனா ஆறுன்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் மின்கடத்தியின் குறுக்கு பரப்பளவு. இந்த மூணுத்துக்கு உண்டான தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மூணுத்தையும் தொடர்புபடுத்தி கீழே ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை தான் சொல்லணும். சரிங்களா? என்ன வரும்? சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி K = 1/R × 1/A. சரிங்களா? 1/R × 1/A. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நியம மின்கடத்தி திறன் இன்ட்டு மின்தடை மற்றும் மின்கடத்தி குறுக்கு பரப்பு இந்த மூணுத்துக்குமே உண்டான நிபந்தனை இது K = 1/R × 1/A. இதான் பார்த்தீங்கன்னா அது ஒன்றான ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி தகவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதுக்காக உட்காந்து வந்து மனப்பாடம் பண்ணி கிடையாதுங்க. சரிங்களா? பேசிக்கான தகவல் மட்டும் நம்ம படிச்சுட்டு பாஸ் பண்ணாலே போதும். பேசிக்கான தகவல் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்ஸ்லேருந்து 3 கேள்வி கேட்குறாங்களா, 2 கேள்வி பேசிக்காக இருக்கும், ஒரு கேள்வி கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு கேள்வி கஷ்டத்துக்காக நீங்கள் வந்து +1 +2 புக்கெலாம் சேர்த்து படிக்க தேவையில்ல. 10th வரைக்கும் கூடிய புக்கை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு படித்தாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி ஐன்ஸ்டீன் கீழ்கண்ட எந்த ஆய்வுகளுக்காக நோபல் பரிசு பெற்றார்? ஸோ ஐன்ஸ்டீன் இருக்கார்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் எந்த ஆய்வுக்காக அவர் வந்து நோபல் பரிசு பெற்றார்? நிறை ஆற்றல் சமன்பாடா, சிறப்பு சார்பியல் கோட்பாடா, ஒளிமின் சமன்பாடா, தூண்டப்பட்ட உமிழ் சமன்பாடா? ஸோ இதில் எதுக்கு வந்து அவர் வந்து நோபல் பரிசு பெற்றார்? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஐன்ஸ்டீன் தவிர்த்தா ஃபிசிக்ஸே கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஐன்ஸ்டீனை எப்படி பிரிப்பாங்கன்னா ஐன்ஸ்டீனுக்கு முன்னாடி இருந்த ஃபிசிக்ஸு, ஐன்ஸ்டீனுக்கு பின்னாடி இருந்த ஃபிசிக்ஸ்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கண்டுபிடிப்பு, அதாவது ஒரு ஐன்ஸ்டீனால தான் அந்த ஃபிசிக்ஸே வந்து ஒரு வேறு லெவல் ஆச்சு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புலாம் வந்து ஐன்ஸ்டீனாக தான் கண்டுபிடிக்கப்படுது. சரிங்களா? ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு அவர் கொடுத்தாங்கன்னா ஒளிமின் சமன்பாடுக்கு தான் கொடுத்தாங்க அவருக்கு. சரிங்களா? ஒளிமின் சமன்பாடுக்காக தான் ஐன்ஸ்டீனுக்கு என்ன பண்ணாங்க, நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி மாறுதிசை மின்னோட்டத்தை குறிப்பிட்ட அலை எண்ணில் உண்டாக தேவைப்படும் சுற்று. ஸோ மாறுதிசை மின்னோட்டம் பார்த்தீங்களா, அதை வந்து குறிப்பிட்ட அலை எண்ணில் உண்டாக்குவதற்கு தேவைப்படக்கூடிய சுற்று என்னன்னு கேட்குறாங்க. சரி, மாறுதிசை மின்னோட்டத்தை என்ன பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட அலை எண்ணில் நிறுத்தத்துக்கு எந்த அளவுக்கு அதனுடைய சுற்று தேவை, என்ன சுற்று தேவை, மின்மாற்ற சுற்று தேவையா, மின்தேக்கி சுற்றா, இல்லை மின் பெருக்கியா அல்லது அலைவியா? இதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது போராக போகக்கூடிய டாபிக். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு வந்து ஒதுக்கிடுவாங்க தனியாகவே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வந்து. இன்கேஸ் மேஜர் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிடணும். பேசிக்கான கேள்வி தெரிஞ்சால் கூட போதும். ஸோ இப்போ நான் கேட்குற இந்த 45 கேள்வியில் 40 தெரியல, பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் தெரிஞ்சிட்டிங்களா அவ்வளோதான். அந்த ஒரு எண்ணத்தோடு இருங்க. சரிங்களா? ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி அலைவி. அடுத்த கேள்வி
நியம மின்தடையின் அலகு. நியம மின்தடையின் அலகு என்ன வரும்? ஓம் இன்ட்டு சென்டிமீட்டரா, ஓம் பர் ஓம் பர் மீட்டர் பர் சென்டிமீட்டரா, அல்லது ஓம் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டரா? இது வரும். சரிங்களா? இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓம் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். இதுதான் வந்து இதுக்குண்டான ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னூட்டம் பெற்ற கடத்துப்பொருள் நகரும் திசையை கூறும் விதி. சரிங்களா? ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட சரிங்களா ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னூட்டம் பெற்ற கடத்துப்பொருள். ஸோ ஒரு காந்தப்புலத்தில் வச்ச ஒரு பொருள், அதுவும் மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருள், நகரும் திசையை கூறும் விதி. ஸோ அப்படி ஒரு காந்தப்புலத்தில் மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருள் வச்சிங்கன்னா அது நகரும். சரிங்களா? அதை தான் வந்து சொல்கிறாங்க. அந்த விதியை அது வந்து எந்த விதி சொல்லுது? மேக்ஸ்வெல்லின் வலக்கை விதியா, லென்ஸின் விதியா, பிளம்மிங்கின் இடக்கை விதியா, கிர்ச்சாஃப் விதியா? இதில் எந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்தில் மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருள் வந்து பார்த்தா நகரும்னு சொல்லிட்டு சொன்னது எந்த விதி? இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, பிளம்மிங்கின் இடக்கை விதி. ஸோ பிளம்மிங்கோட இடக்கை விதி தான் அது. இந்த ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னூட்டம் பெற்ற கடத்துப்பொருள் நகரும் திசையை குறிக்கும். ஸோ வந்து நகரும் திசையை குறிக்கக்கூடியது பிளம்மிங்கோட இடக்கை விதி தான். அதான் 3 விரல் வச்சுப்பாங்க பார்த்தீங்கன்னா, பிளம்மிங்கின் வலக்கை விதி, இடக்கை விதின்னு சொல்லிட்டு 2 வகையான விதி இருக்குது. சரிங்களா? அடுத்த கேள்வி. டாப்ளர் விளைவு. டாப்ளர் விரிவு டேஷ் டி மூலத்தின் தனிச்சுழி வெப்பநிலை விகிதத்தில் அமையும். சரிங்களா? ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விகிதத்தில் அமையும்னு கேட்குறாங்க. சரிங்களா? தனிச்சுழி வெப்பநிலையோட விகிதத்தில் எந்த விகிதத்தில்? டி ஸ்கொயரா, டி பவர் கியூபா, இல்லை ரூட் டீயா, இல்லை வெறும் டீயா? அந்த டாப்ளர் விரிவில் டி அதனுடைய வெப்பநிலை வந்து இருமடியா மும்மடியான்னு கேட்குறாங்க. சூப்பர். இது ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ரூட் டி. ஸோ ரூட் டி தான் இதுக்கு உண்டான சரியான ஆன்சர். ஸோ அப்போது டாப்ளர் விரிவு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டீயோட மதிப்பு என்ன? அது உண்டான ரூட் டியில் தான் வரும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. எம்ஆர்ஐ கருவிகளில் பயன்படுத்தப்படும் மின்காந்த அலைகள் எது? எம்ஆர்ஐன்னா அது ஒரு நிமிஷம் இருங்க. ஆன்சர் ஓகே, எம்ஆர்ஐ கருவி. சரிங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த கருவியில் பயன்படுத்தக்கூடிய மின்காந்த அலை. சரிங்களா? மின்காந்த அலையில் எதுன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்காந்த அலைகள். என்ன வரும்? சூப்பர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ரேடியோ அலைகள். ஸோ ரேடியோ அலைகள் தான் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ கருவியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து. அதேமாதிரி இந்த மின்காந்த அலைகள் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ் கதிர்கள், அதேமாதிரி காமா கதிர்கள், சரிங்களா, ரேடியோ அலைகள், அப்புறம் வந்து கண்ணூர் ஒளிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இதனுடைய ஏறு வரிசை இறங்கு வரிசை அது தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அதுமாதிரி வந்து மின்காந்த அலைகள் ஒரு 4 அலைகள் கொடுத்துட்டு அதை வந்து ஏறு வரிசைப்படுத்துக, அதாவது அலைநிலையத்தை பொறுத்து வரிசைப்படுத்துக, அதனுடைய அதிர்வெண்ணை பொறுத்து வரிசைப்படுத்துக. சரிங்களா? அதுமாரி கேட்பாங்க. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அந்த ரேடியோ அலைகள் தான் அலைநிலையத்தில் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி. அணுக்கரு விசை என்பது. ஸோ அணுக்கரு விசைனா என்னென்னு கேட்குறாங்க. அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய விசை, அதிக அளவில் எதிர்ப்பு விசை. ஆப்ஷன் சி, அணுக்கரு துகளை பொறுத்து ஈர்ப்பு விசையாகவோ அல்லது எதிர்ப்பு விசையாகவோ அமையும். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை. ஸோ அணுக்கரு விசைன்னு என்ன கேட்குறாங்க? நாளத்தில் புவியீர்ப்பு விசை கண்டிப்பாக வராது. அதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? இது அதிக அளவு ஈர்க்கக்கூடிய விசையா, இல்லை அதிக அளவு வெறுக்கக்கூடிய, அதாவது எதிர்ப்பு விசையா, இல்லை அணுக்கரு துகளை பொறுத்து ஈர்ப்பு விசையாகவோ அல்லது எதிர்ப்பு விசையாகவோ இருக்குமா? சரிங்களா? ஸோ ஈர்க்கக்கூடியதா இல்லை விளக்கக்கூடியதா, இல்லை அந்தந்த அணுக்கருவை பொறுத்து ஈர்க்கும் விளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை ஈர்ப்பு விசையா? ஸோ ஈர்ப்பு விசை கண்டிப்பாக வராது. அதை நம்ம ஈஸியாக ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா ஈர்ப்பு விசையும் ஒரு வகையான விசை, அது அணுக்கரு விசையோட மெர்ஜ் ஆகாது. ஸோ சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அணுக்கரு விசை. பார்த்தீங்கன்னா ஈர்க்கக்கூடிய விசை. இப்போ ஒரு அணு இருக்குன்னா அந்த அணுவை சுற்றி இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணுக்கருவை நோக்கி என்ன பண்ணுன்னா அது ஈர்க்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய விசைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த அணுவோட மையத்தை நோக்கி ஈர்க்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அணுக்கருவில் பார்த்தீங்கன்னா அணுக்கருவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? அணுவில் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். அந்த அணுக்கருக்குள்ளே புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அது என்ன பண்ணால் எலக்ட்ரானை அந்த மையத்தை நோக்கி சுற்றி வர வைக்கும் நீள்வட்ட பாதையில். இதுக்கு என்ன காரணம்? அந்த ஈர்ப்பு விசை, அந்த ஈர்க்கக்கூடிய விசை தான் இந்த இடத்துல செயல்படுது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி.
நவீன அணுக்கொள்கையை பொறுத்தவரை பின்வரும் எக்கூற்று தவறானது. ஸோ நவீன அணுக்கொள்கை சரிங்களா. இந்த நவீன அணுக்கொள்கையை பொறுத்து கீழ்கண்ட இதில் எது வந்து தவறுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக அணுக்கொள்கைன்னு யார் வராங்க? ஜான் டால்டன் வருவாங்க சரிங்களா. ஆப்ஷன் ஏ, அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள். ஓகேவா. ஆப்ஷன் பி, அணுக்கள் பிளக்க இயலாதவை சரிங்களா. ஆப்ஷன் சி, ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் அனைத்து பண்புகளையும் ஒத்திருக்க வேண்டியதில்லை. ஓகே. ஆப்ஷன் டி, வெவ்வேறு தனிமங்கள் அணுக்கள் சில பண்புகளை ஒத்திருக்கும். சரிங்களா. இந்த நாளுக்குள்ள எது வந்து நவீன அணுக்கொள்கையோட தொடர்பில் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ 3 வந்து அணுக்கொள்கை, நவீன அணுக்கொள்கை சொல்லுது, 1 மட்டும் கிடையாது. சூப்பர். ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, அணுக்களை பிளக்க இயலாது. இது வந்து பார்த்தோன்னா அணுக்கொள்கையில தான் பார்த்தீங்கன்னா அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, பிளக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜான் டால்டன் சொல்லியிருப்பாரு. ஆனால் அணுக்கள் என்ன பண்ணலாம்? பிளக்க முடியும். ஸோ அணுக்களை வந்து பல்வேறு வகையான நுண்ணணுக்களாக பிளக்க முடியும்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சரி அவர் பேர் சரியா தெரியல, நவீன அணுக்கொள்கையின் தந்தை யார்? ரூதர்ஃபோர்ட். அது ரொம்ப நாள் ஆச்சு, படித்து ஞாபகம் இல்லை. ஸோ தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நவீன அணுக்கொள்கையோட தந்தை யாருன்னு சொல்லுங்கள் சரிங்களா. மேக்ஸிமம் ரூதர்ஃபோர்ட் வரலாம். சூப்பர். அடுத்த கேள்வி, மின்காந்த அலைகள் என்பது. ஸோ மின்காந்த அலைகள் என்பது என்னன்னு கேட்குறாங்க. குறுக்கலைகளா, நெட்டலைகளா? குறுக்கலைகள் மற்றும் நெட்டலைகளா? குறுக்கலைகளும் அல்லது நெட்டலைகளுமா? நான் ஒரு குழு தரேன். இது வந்து குறுக்கலைகளாகவும் இருந்தால் எல்லாமே குறுக்கலைகள், இல்லை எல்லாமே நெட்டலைகள், ரெண்டுத்துல தான் ஒன்று தான். பாதி குறுக்கலை பாதி நெட்டலைலாம் கிடையாது. அது வந்து ஞாபகம் வச்சுங்க. மின்காந்த அலைகள் 7மே கிட்டத்தட்ட 7 இருக்கும் சரிங்களா. அந்த 7மே வந்து ஒன்று குறுக்கலையாக இருக்கும், இல்லை நெட்டலையாக இருக்கும். கண்டிப்பாக 2மே சேர்ந்து இருக்கவே இருக்காது சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குறுக்கலைகள். ஸோ மின்காந்த அலைகள் எல்லாமே என்னது? குறுக்கலைகள். ஸோ நம்ம மின்காந்த அலைகள் தொடர்பான கேள்வி இது வரைக்கும் 2 பார்த்துட்டோம் சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க, அது சிலபஸில் இருக்கும். அடுத்தது, மின் சுற்றுகளில் பயன்படும் மின் உருகு இழை எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுவது? ஸோ அதாவது மின் சுற்றுகளில் பயன்படக்கூடியது சரிங்களா. மின் சுற்றில் பயன்படக்கூடிய மின் உருகு இழை சரிங்களா. மின் உருகு இழைனா ஃபியூஸ் கேரியர் சொல்லுவாங்க. அந்த மின் உருகு இழை எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. இது வரும். ஆப்ஷன் ஏ, சார்லஸ் விதியா? ஆப்ஷன் பி, நியூட்டன் இயக்க விதியா? ஆப்ஷன் சி, ஜூல் வெப்ப விளைவு விதியா? ஆப்ஷன் டி, நியூட்ரான் குழிவு விதியா? நம்ம இது என்ன சொல்லலாம், மின் சுற்றுனா இந்த பீஸ் கேரியர் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதான் வந்து சொல்லுவாங்க. பீஸ் கேரியரில் நம்ம கைட்டு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கிளிப்பு மாதிரி இருக்கும். அந்த 2த்துக்கு நடுவில் பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரே ஒரு சின்ன கம்பி கொடுத்துருப்பாங்க. அதான் பார்த்தா மின் உருகின்னு சொல்லுவாங்க. அது எந்த விதியின் படி வந்து அந்த பீஸ் கேரியரை ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர். ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூல் வெப்ப விளைவு. ஸோ ஜூல் வெப்ப விளைவு விதியின் படி தான் அந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதன்படி தான் என்னன்னா, அதிகமான கரண்ட் வரும்போது என்னன்னா அந்த பீஸ் கேரியர் எகிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது எப்படின்னா, அதிகமான கரண்ட் இடத்துல பண்ணும்போது வெப்பம் உருவாகும். வெப்பம் உருவாச்சுன்னா அந்த சின்ன மின் உருகிழை, அதை பார்த்தீங்கன்னா உருகிழை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த மின் கம்பி வந்து உருகினவொன்னே கட் ஆகிடும். பார்த்துங்க நிறைய வாட்டி. அதான் வந்து பீஸ் கேரியர் எகிருன்னு சொல்லுவாங்க. இது எதனாலனா, அந்த மாதிரி எகிரும்போது தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதனங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது சரிங்களா. இப்போ வந்து கம்பத்தில் வந்து அதிகமான கரண்ட் போயிட்டுருக்கும். அது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அதை கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கத்தான் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் கேரியர் நம்ம வைக்கிறாங்க சரிங்களா. இந்த பீஸ் கேரியர் இருந்தால் ஒரு பீஸ் கேரியர்லேருந்து இன்னொரு பீஸ் கேரியர் தான் நம்ம வீட்டுக்கு போகும் சரிங்களா. ஸோ அந்த ஜாயிண்டிங்கில் அந்த சின்னதான ஒரு இழை கம்பிக்க தருவாங்க சரிங்களா. இது எதுக்குன்னா, அதிகமான கரண்ட் வந்து சப்போஸ் ஒரு சில சமயம் இப்போ இடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான கரண்ட் உள்ளே போச்சுன்னா அந்த பீஸ் கேரியர் டப்புன்னு எகிரிடும். அதுக்கு என்ன ரீசன்னா, அது எகிரிட்டது தான் அதிகமான கரண்ட் நம்ம வீட்டுக்குள்ளே போகாது, நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படாது. அந்த பீஸ் கேரியரோட போயிடும் பாதிப்பு. அதுக்காக தான் அந்தமாரி சின்னதாக வைக்கிறாங்க சரிங்களா. அடுத்த கேள்வி, மனிதனில் காதுகளால் உணரப்படும் ஒளியின் அதிர்வெண்ணின் மதிப்பு என்ன? ஸோ மனிதன் இப்போது அதிர்வெண்ணை வந்து எந்த அளவில் அளப்பாங்க? ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, ஹெர்ட்ஸ்னா தான் ஒரு சுற்றுபை காலம் சொல்லுவாங்க. அந்த ஹெர்ட்ஸ்ன்ற அளக்கால தான் அளப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது மனிதனின் கேட்புணர்வு அதிர்வெண் என்னன்னு கேட்குறாங்க. கேட்புணர்வு ஒளி அதிர்வெண் என்ன? சார் இது வரும் 20 to 20,000 ஹெர்ட்ஸா, இல்லை 20,000 ஹெர்ட்ஸுக்கு உள்ளவா, இல்லை 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலேயா, அப்படின்னா 20 ஹெர்ட்ஸுக்கு உள்ளவா? ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரும் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி,
காமா கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? ஸோ ஆல்ஃபா பீட்டா காமான்ற கதிரெலாம் இருக்குது சரிங்களா. இதில் அந்த காமான்ற கதிரை வந்து யார் கண்டுபிடிச்சான்னு கேட்குறாங்க. பால் விலானா, இல்லை மேரி கியூரியா, ஜே தாம்சனா, ஆடம் ஆல்போனா, இதில் யார் வந்து காமா கதிரை கண்டுபிடிச்சாங்க? சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பால் விலான். ஸோ பால் விலான்றதா பார்த்தீங்கன்னா காமான்ற அந்த கதிரை கண்டுபிடிச்சது சரிங்களா. இதெல்லாம் வந்து இந்த கதிர்கள்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க? இந்த கண்டுபிடிப்பது ரொம்ப முக்கியம். ஆல்ஃபா பீட்டா காமா இது 3. அதே மாதிரி பார்த்தோன்னா எக்ஸ் கதிர்கள். அதை எடுத்து பார்த்தோன்னா எக்ஸ் கதிர் வந்து ராஞ்சன்ட் வருவாங்களா. அதே மாதிரி இன்னும் வகையான கதிர்கள் இருக்குது. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். ஸோ புரோட்டான் வந்து யார் வராங்க? சாட்விக் வராங்க. அதே மாதிரி எலக்ட்ரான் வந்து ஜே தாம்சன் வராங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு துகளை யார் கண்டுபிடிச்சாங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. புரோட்டான் வந்து கோல்டுஸ்டின்னு வருவார் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் முக்கியமானது மட்டும் ஞாபகம் வச்சுனா போதும், எல்லாமே தேவையில்லை. அடுத்தது, ஒளி அலைகள் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது கீழ்கண்டவற்றுள் அளவு மாறாது இருக்கும். ஸோ ஒளி அலைகள், ஒளினா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப முக்கியம், என்ன ஒளின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து சவுண்டை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்டு வந்து ஒளி அலைகள், அந்த சவுண்டு வேவ்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது சரி, ஒரு ஊடகத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அப்போனா கீழே எதனோட அளவு வந்து மாறாமல் இருக்கும்? எது வந்து மாறாமல் இருக்குன்னு கேட்குறாங்க. வேகம் மாறாமல் இருக்குமா, அதிர்வெண் மாறாமல் இருக்குமா, செறிவு மாறாமல் இருக்குமா, அலைநீளம் மாறாமல் இருக்குமா? ஸோ இது மாதிரி கிடைக்கும்போது ஒளியா லைட்டாக சவுண்டா அதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதேமாதிரி ஒளி வந்து ஊடகத்தில் தான் பரவும், எவ்வித ஊடகம் இன்றி சவுண்டு பரவாது. ஆனால் லைட்டு வந்து எவ்வித ஊடகம் இல்லாமல் காற்றின் வெற்றிடத்தில் கூட லைட்டானது பரவும். ஆனால் சவுண்டுக்கு எதனா ஒரு பொருள் இருக்கணும். பொருள் இருந்தால் தான் அது வந்து பரவும் சரிங்களா. சூப்பர். இது ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி அதிர்வெண். ஸோ அதிர்வெண் மட்டும்தான் மாறாமல் இருக்கும். வேகம் வந்து அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போக 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 குறையும். அதேமாரி செறிவும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டோட தன்மை வந்து குறையும். அதேமாதிரி அலைநிலமும் மாறி மாறி வரும். ஆனால் அதிர்வெண் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் அச்சுப்பொறி, செருப்பு, பாலிஷ் மற்றும் பெயிண்ட்டுகளில் பயன்படுத்தப்படும் பொருள் யாது? ஸோ பின்வரக்கூடிய 4த்தில் எந்த விதம் அச்சுப்பொறின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிண்டிங் ப்ரெஸ், அப்புறம் செருப்பு பாலிஷ் போடக்கூடிய அந்த பாலிஷ், அந்த ஷூ பாலிஷ் போடுவாங்களே அந்த இது, அது பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு. ஸோ இந்த 3த்துலையும் பயன்படுத்தக்கூடிய பொருள் எதுன்னு கேட்குறாங்க. விளக்கு கருப்பா, எலும்பு கருப்பா, கார்பன் கருப்பா, அல்லது கார்பன் கருப்பா, காப்பர் கருப்பா, இதில் எது வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. எந்த பிளாக் பயன்படுத்துகிறாங்க? சூப்பர். இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி எலும்பு கருப்பு. ஸோ இந்த எலும்பு கருப்பு தான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு பாலிஷ் போடுறது எல்லாத்துலேயுமே வந்து இதுதான் வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. இது எலும்பு கருப்பு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? அச்சோ, இந்த கேள்வி நான் சொல்லிட்டேனே, இருந்தாலும் பரவாயில்ல, யார் சொல்லுன்னு பார்க்கலாம். இந்த கேள்வி நான் இப்போ தான் நான் கேள்வி எடுத்தது மறந்துட்டு சொல்லிட்டேன். எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பாட்டின், ஆப்ஷன் பி ராஞ்சன், ஆப்ஷன் சி வீஸ், ஆப்ஷன் டி மேரி கியூரி. சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ராஞ்சன். சரி, ஓகே. இதில் இன்னொரு கேள்வி. ஸோ மேரி கியூரி வந்து பார்த்தா நிறைய இடத்துல வராங்களே, இவங்க என்ன பண்ணாங்க? ஸோ இவங்களை பற்றி தெரிஞ்சு சொல்லுங்கள். சரி, ஓகே. இவங்க வந்து என்ன தனிமத்தை கண்டுபிடிச்சாங்க? என்ன தனிமத்தை கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். ரேடியம் பொலோனியம்ன்ற தனிமத்தை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி 2 முறை நோபல் பரிசு வாங்கினாங்க. வேதியியலுக்கு ஒரு முறை வாங்கினாங்க, அதே மாதிரி இயற்பியலுக்கும் நோபல் பரிசு ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. சரி, ஃபஸ்ட்டு இயற்பியலுக்கு நோபல் பரிசு, அதுக்கப்புறம் தனியாக ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹஸ்பண்டு கூட வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க தனியாக வந்து நோபல் பரிசு வாங்கினாங்க. அதை ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடிச்சதுக்காக இவனுக்கு 2வது முறை நோபல் பரிசு தருவாங்க சரிங்களா. அதேமாரி நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார்? யார் பார்த்தீங்கன்னா மேரி கியூரி தான். இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். மேரி கியூரி எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இவங்க வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி,
சரியான சமன்பாடுகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ கீழே இருக்கக்கூடிய சமன்பாடு பார்த்தோன்னா ஒவ்வொரு சமன்பாடு சொல்லியிருக்காங்க. இந்த 4த்தில் எது எது ரைட் சரிங்களா? h = v²/it-ஆ, ரெண்டாவது சமன்பாடு v = ir-ஆ, மூணாவது சமன்பாடு p = vi-ஆ, நாலாவது சமன்பாடு f = m × v²-ஆ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூல் விதி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓம் விதி சொல்லியிருக்காங்க. சரி, மூணாவது வந்து அழுத்தம் சொல்லியிருக்காங்க, ப்ரெஷர். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், விசையை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது வந்து ரைட்டுன்னு கேட்குறாங்க. சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. ஸோ 2, 3 மட்டும்தான் சரி, மீதி எல்லாமே தவறு சரிங்களா? h = v²it-ன்றது தப்பு சரிங்களா? அது வந்து தவறு, அது வந்து ஜூல் வெப்பநிலையே கிடையாது. அதே மாதிரி v = i-ன்றது கரெக்ட், ஹோம் விதி வந்து கரெக்டானதாக இருக்குது. அதே மாதிரி p = vi-யும் கரெக்டானது தான் சரிங்களா? மீதி ஃபஸ்ட்டும் தப்பு, செகண்டும் தப்பு, ரெண்டாவதும் மூணாவது மட்டும்தான் சரி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் அர்ஜென்டைட் தாது எந்த முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது? அர்ஜென்டைட் சரிங்களா? இது நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், இந்த கேள்வி ஃபஸ்ட் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். அர்ஜென்டைட் தாது எந்த முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது? பின்வருவனவற்றில் அர்ஜென்டைட் தாது எந்த முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது? புவியீர்ப்பு முறையா, நுரை மிதப்பு முறையா, மின்காந்த பிரிப்பு முறையா, வேதியியல் முறையா? ஸோ இந்த ஒவ்வொரு தாதுக்களோட அடர்ப்பிக்கும் முறை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது வந்து நிறைய வாட்டி கேட்பாங்க சரிங்களா? அலுமினியம் தாது, அதுமாரி காப்பர், இது எல்லாமே வந்து அந்த தாதுக்களை வந்து அடர்ப்பிக்கும் முறை வந்து அதில் வந்து 12th புக்கில் இருக்கும் சரிங்களா? ஒவ்வொரு இந்த தாது தொடர்பான டாபிக் வந்து நல்லா படித்து வச்சுங்க. சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, நுரை மிதப்பு முறை. பொதுவாகவே இந்த சல்ஃபர் தாதுக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நுரை மிதப்பு முறையில் தான் வந்து அடர்ப்பிப்பாங்க. ஏன்னா சல்ஃபர் தாது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நுரை மிதப்பு அந்த நுரையில் வந்து மேலே வந்து தங்கிடும். அப்போ வந்து ஈஸியாக வந்து பிரித்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சல்ஃபைட் தாதுக்கள் எல்லாமே வந்து நுரை மிதப்பு முறையில் தான் அடர்ப்பிப்பாங்க. புவியீர்ப்பு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கக்கூடிய தாதுக்கள் தான் வந்து அடர்ப்பிப்பாங்க. ஏன்னா புவியீர்ப்புனா அந்த ஈர்ப்பு விசையின் மூலமாக வெயிட்டாக இருக்கக்கூடிய தாதுக்கள் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து விழுந்துடும். இந்த இரும்பு தொடர்பான தாதுக்கள் எல்லாமே வந்து புவியீர்ப்பு முறையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடர்ப்பிப்பு செய்வாங்க சரிங்களா? சரி, ஓகே. இது இன்னொரு கேள்வி, அர்ஜென்டைட் தாதுன்னு ஒன்று கேட்டிருக்காங்களா? இது வந்து எந்த ஒரு தனிமத்தோட தாது சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஒரு உலோகத்துலேயும் வரும், இது ஒரு தனிமத்திலையும் வரும் சரிங்களா? எது எந்த வகையான தனிமம்? எதுலேருந்து இது எது வந்து எதனுடைய தாது அர்ஜென்டைட் சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர். இது பார்த்தீங்கன்னா வெள்ளி, சில்வர்னு சொல்லக்கூடிய ஏஜின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஏஜினா அதாவது சில்வரோட குறியீடு, வெள்ளின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தாது தான் என்னது? முக்கியமான தாது அர்ஜென்டைட் தாது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஒரு மின்பகுளியின் சமான மின் கடத்து திறனின் நீர்த்தலால் எது மாறுபடாதுன்னு கேட்குறாங்க சரிங்களா? ஒரு மின்பகுளியின் சமான மின்கடத்து திறன் நீர்த்தலால், அதாவது ஒரு மின்கடத்து திறன், மின்கடத்தினா என்ன சொல்லுவாங்கன்னா மின்பகுளி என்னன்னா அதாவது லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடியது. மின்சாரத்தை வந்து ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு கடத்துறதுக்கு தான் இந்த மின்பகுளியத்தை பயன்படும். இதனுடைய மின்கடத்து திறன் வந்து கம்மியாயிடுச்சுன்னா எதனால் கம்மியானு கேட்குறாங்க. மாறுபாடு அடையுமா, ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வரை அதிகரிக்குமா, இல்லை அது குறையுமா, இல்லை முதலில் குறைந்து பின்பு அதிகரிக்குமா? அந்த மின்பகுளியோட மின்கடத்து திறன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வரை. ஸோ தான் ஒரு மின்பகுளி என்னன்னா அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இதான் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தும் சரிங்களா? அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்னார் பகுத்தல் முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மின்பகுளி வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். இது ரொம்ப முக்கியமானது மின்பகுளி சரிங்களா? ஸோ இந்த மின்பகுளியோட மின்கடத்திறன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வரை பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கும், அது வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்டாக ஆகிடும் சரிங்களா? இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க சரிங்களா? அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எவ்வண்ண ஒளிக்கதிர் நீண்ட அலைநீளம் கொண்டது சரிங்களா? கீழே இருக்கக்கூடிய வண்ணங்களில் எது வந்து அலைநீளம் வந்து ரொம்ப நீண்ட அலைநீளம் கொண்டதுன்னு கேட்குறாங்க. இது வந்து வானவில் தொடர்பான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டுருங்க. நிறமாலை வரிகள்னு சொல்லக்கூடிய அதுதான். இந்த வானவியில் கூட பார்த்தீங்கன்னா விப்கியான்னு சொல்லக்கூடிய வண்ணங்கள் இருக்கும். இதில் வந்து ஆர் வந்து அதிகமாக தெரியும், அதேமாதிரி வி வயலட் வந்து கம்மியாக தெரியும். இது என்ன ரீசன்னா? சூப்பர். இது ஆன்சரும் அதே தான், சிவப்பு வண்ணம். ஸோ ஆப்ஷன் பி, சிவப்பு வண்ணம். ஸோ சிவப்பு வண்ணம் தான் இப்போ நம்ம வானவில் நிறைய கலர் இருந்தாலும் சிவப்பு வண்ணம் தான் அதிகமாக தெரியும். காரணம் வந்து அலைநீளம். ஓகே, அலைநீளத்தை பொறுத்து தான் சிவப்பு வண்ணம் வரும். ஸோ அதான் வந்து மேலே ஃபஸ்ட்டு வரக்கூடிய விப்கியார்ன்றது எழுதும்போது வி வந்து வயலட் வந்து கீழே வரும் லாஸ்ட்டில், ஆர் வந்து மேலே வரும் சரிங்களா? இது காரணம் என்னென்னா அதனுடைய அலைநீளம் அதிகம். ஓகேங்களா?
அடுத்த கேள்வி, ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாடு. ஸோ ஐன்ஸ்டீனோட ஒளிமின், ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணார் அவர் நோபல் பரிசு கொடுத்தாங்க. இதுதான் இப்போ தான் பார்த்தோம். அந்த சமன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஒளிமின் சமன்பாடு என்ன? ஸோ இது ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, H ஒமேகா இஸ் ஈக்குவல் டு H ஒமேகா நாட் ப்ளஸ் 1/2 mv ஸ்கொயர். இது ஒமேகாவா ஆர்ன்றது தெரியல, சரிங்களா? இதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஐன்ஸ்டீன் சமன்பாடு, ஐன்ஸ்டீனோட ஒளிமின் சமன்பாடு. சமன்பாடு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? இது வந்து உள்ளே போய் நீங்கள் டெப்த்தாக படிக்க தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை பேசிக்கான தகவல் மட்டும் படித்து வச்சுங்க. நீங்கள் அதாவது ஒருவேளை நீங்கள் ஃபிசிக்ஸ் மேஜராக இருந்தால் உள்ளே படிக்கலாம். மேஜரான சாதாரணமாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து பேசிக்காக படிச்சுங்க. ரொம்ப வந்து உள்ளே போனீங்கன்னா, ஏன்னா பெரிய சப்ஜெக்ட், நம்ம வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது, சரிங்களா? அடுத்த கேள்வி, பூமி சுற்றுவது திடீரென நின்றுவிட்டால் ஒரு இடத்தின் ஜியின் மதிப்பு என்னவாகும்? ஜீனா புவியீர்ப்பு முடுக்கம் சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்மால் ஜின்னு சொல்ல அழகாக அழைப்பாங்க. ஸோ அப்போ புவி வந்து திடீர்னு சுற்றுவது பார்த்தீங்களா, புவி தன்னை சுற்றி வருது. அதனுடைய சுழற்சி வந்து திடீர்னு நின்றுச்சுன்னா அந்த புவியீர்ப்பு முடுக்கம் என்னவாகும்னு கேட்குறாங்க. அதிகரிக்குமா, குறையுமா, இல்லை சுழியாகுமா, இல்லை மாறாது இருக்குமா? சூப்பர். இது ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதிகரிக்கும். ஸோ என்னென்னா புவியோட சுற்றக்கூடிய வேகம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சுன்னா நின்றுச்சுன்னா அந்த புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க தான் செய்யும், சரிங்களா? அடுத்த கேள்வி, அப்போ வேகமாக சுற்றினா என்ன அர்த்தம்? அந்த புவியீர்ப்பு முடுக்கம் குறையும், ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதே கேள்வி வந்து வேறு மாதிரி கேட்டாங்கன்னு வச்சிங்களேன். புவி சுற்றுவது திடீர்னு நின்றுச்சுன்னா புவியீர்ப்பு முடுக்கம் அதிகரிக்கும், ஓகே. அதேமாதிரி புவியோட சுழற்சி வந்து திடீரென வேகமாக சுற்றிச்சுன்னா அப்போ நான் அதனுடைய புவியீர்ப்பு முடுக்கம் குறையும், அதே ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்கலாம். அடுத்த கேள்வி, ஹைட்ராலிக் தூக்கி, ஹைட்ராலிக் அமுக்கி மற்றும் ஹைட்ராலிக் தடை போன்ற இயந்திரங்கள் எந்த விதியின்படி செயல்படுகிறது? ஹைட்ராலிக் தூக்கி, ஹைட்ராலிக் அமுக்கி மற்றும் ஹைட்ராலிக் தடை போன்ற இயந்திரங்கள் எந்த விதியின்படி செயல்படுதுன்னு கேட்குறாங்க. எந்த விதி மூலம் செயல்படுது? நியூட்டன் விதியா, ஆப்ஷன் பி ஆர்கிமிடிஸ் விதியா, ஆப்ஷன் சி பாஸ்கல் விதியா, ஆப்ஷன் டி ஃபெர்னலி விதியா? ஸோ இந்த ஹைட்ராலிக் விஷயம் வந்து நீங்கள் எதில் பார்க்கலாம்னா, இந்த டிராக்டரு அதேமாதிரி இந்த டிப்பர் லாரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிஸ்டனை வந்து ஒன்று அழுத்தின ஒன்று ஸோ மேலே போய் அந்த டிப்பரை தூக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் கீழே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான். அதேமாதிரி இந்த புல்டோசர் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஹைட்ராலிக் பம்ப்னே ஒன்று இருக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இது எந்த விதியை பற்றி செயல்படுது? ஆப்ஷன் சி பாஸ்கல். ஸோ என்ன அழுத்தம், பாஸ்கல் வந்து எதனோட தொடர்புது? பாஸ்கல் இது வந்து அழுத்தத்தோட தொடர்புடையது தான். ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷரை கொடுக்கும்போது தான் அந்த ஹைட்ராலிக்கோட விஷயம் மூலமாக அது அழுத்தத்தின் மூலமாக அது வந்து இயங்குது, சரிங்களா? இதை நான் வச்சுங்க. அடுத்த கேள்வி, ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? ஸோ ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? பிரதிபலிப்பு ஒளியா, இல்லை ஒத்தில்லா ஒளிச்சிதறலா, இல்லை ஒத்த ஒளிச்சிதறலா, அல்லது ஒளி விலகலா? பிரதிபலிப்பா, ஒத்தில்லா ஒளிச்சிதறலா, ஒத்த ஒளிச்சிதறலா, ஒளி விலகலா? சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஒத்த ஒளிச்சிதறல். ஸோ ஒத்த ஒளிச்சிதறலுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான் பார்த்தீங்கன்னா ராமன் விளைவுகள், சரிங்களா? சரி, ஓகே. இதில் ஒரு கொஸ்டின், சரி. ராமன் விளைவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு சொல்லுங்க பார்க்கலாம். ராமன் விளைவை பற்றின ஒரு சிறப்பு இருக்குது, சரிங்களா? என்ன சிறப்பு? சூப்பர். இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கின ஒரு ஆள், சரிங்களா? இவர் வந்து எத்தனாவது நோபல் பரிசு? அதாவது இந்தியாவில் நோபல் பரிசு வாங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் இவர் எத்தனாவது ஆள் அதை சொல்லுங்க பார்க்கலாம். இதான் வந்து உங்கள் கொஸ்டின். அதாவது ராமன் வந்து நோபல் பரிசு வாங்கினார், ஓகே, அது தெரிஞ்ச விஷயம். இவர் வந்து இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கி எத்தனாவது இடத்துல இவர் இருக்கார்?
சூப்பர். பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2வது நபர். அதேமாதிரி இவர் வந்து தமிழர். சரிங்களா? அப்படின்னும் போது ரொம்ப சிறப்பு விஷயம் இது. இவர் வந்து தமிழர். அதே மாதிரி இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து யார் வாங்குவாங்க? ரவீந்திரநாத் தாகூர் வாங்குவார் 1813. இவர் 1831 32 தான் இவர் வாங்குவார். யார்? ராமன். ஓகேங்களா? சர் சி வி ராமன். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஒரு ஃபெம்டோமீட்டர் என்பது எதனுடன் தொடர்புடையது? ஒரு ஃபெம்டோமீட்டர் என்னது? ஃபெம்டோமீட்டர் சொல்லுவாங்க, அப்படின்னா ஃபெர்மி மீட்டர். ரெண்டுமே வந்து சரியான விஷயம் தான். ஸோ ஒரு ஃபெம்டோமீட்டர்னா எதனுடன் தொடர்புடையது? 10⁻⁻6 அதுமாதிரி 10⁻⁻15 இல்லை 10⁻⁻5 இல்லை 10⁻⁻9? சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 10⁻⁻15. இதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெம்டோமீட்டர் அழகு. 10⁻⁻15 என்ன சொல்லணும்னா ஒரு ஃபெம்டோமீட்டர் சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல என்னன்னா ஃபெர்மி மீட்டர். ஸோ ஃபெர்மி மீட்டர்னாலும் ஃபெம்டோமீட்டர்னாலும் 10⁻⁻15 தான். சரிங்களா? ஸோ இது வந்து எங்கே செயல்படுதுன்னா அந்த அணுக்கருக்குடைய விட்டம், அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெம்டோமீட்டர் சொல்லுவாங்க. இப்போ அணு இருக்குது பார்த்தீங்களா? இந்த அணுக்குள்ள அணுக்கரு இருக்கும். ஸோ இந்த அணுக்கரோட ஆரம் வந்து எவ்வளோ இருக்குன்னா இந்த ஃபெம்டோமீட்டர் அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதில் வந்து இன்னொரு கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா 10⁻⁻9 இருக்குது. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? 10⁻⁻15 ஃபெம்டோமீட்டர். ஓகே, 10⁻⁻9 என்னன்னு சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். (10⁻⁻9) சூப்பர். என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்னது? நேனோமீட்டர். ஸோ 10⁻⁻9 நேனோமீட்டர். அதேமாதிரி 10⁻⁻10 ஒரு ஆம்ஸ்ட்ராங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நம்ம அதே 10⁻⁻6 எடுத்துனது ஒரு மைக்ரோமீட்டர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு யாது? ஸோ கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. என்னவா இருக்கும்? கோளப்புள்ளி, ஒரு கோளத்தோட புள்ளி, அந்த கோளப்புள்ளியோட மையத்தில் அதோட புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இன்னும் நம்ம இது வந்து பூமியோட ஒத்துசா கண்டிப்பாக இந்த ஆன்சர் கரெக்டாக சொல்லிடலாம். இந்த ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரி. சரி, இதை வந்து எது கூட நம்ம ஒப்பிடனா, இப்போ பூமி இருக்குது, பூமியோட மையத்தில் ஜீன் மதிப்புன்னு அது 0, அவ்வளோதான். ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து கோளம். இப்போ பூமி எப்படி இருக்குது? ஒரு கோள வடிவம் கொண்டது தான். சரி, அப்போ அதனுடைய மையத்தோட புவியோட மையத்தின் புவியீர்ப்பு விசை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சுழியாக தான் இருக்கும். அதுதான் வந்து இவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. வேறு ஓகேங்களா? வேறு எந்த பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ கோளம்னால நம்ம என்ன பண்ணோம்? புவின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்த கேள்வி, கல்பாக்கத்தில் அமைந்துள்ள அணு உலை. ஸோ கல்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கல்பாக்கம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணுமணிலேருந்து தான் கல்பாக்கம். சரிங்களா? ஸோ இந்த கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணு உலை வந்து எந்த வகையை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. ஹைட்ரோ கார்பன் அணு உலையா, அணுக்கரு இணைவு அணு உலையா, இல்லை உற்பத்தி உலை, அல்லது தூண்டு அடுப்பா? இதில் வந்து எது வரும்னு கேட்குறாங்க. சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி உற்பத்தி உலை. ஸோ நம்ம கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி உலை. அதுதான் வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, புவியில் விடுபடு திசைவேகம் மதிப்பானது டேஷ் ஆகும். இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இது எல்லாத்தையுமே வந்து இந்த விடுபடு திசைவேகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிலாவுக்கும் இருக்குது, நிலாவுக்கும் விடுபடு திசைவேகம் இருக்குது, சூரியனுக்கும் விடுபடு திசைவேகம் இருக்குது, அதே மாதிரி புவிக்கு. சரிங்களா? இது என்ன மீனிங்னா, இப்போ பூமி இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ பூமி இருக்குது, பூமியிலேருந்து நீங்கள் ஒரு பொருளை தூக்கி எறிகிறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே போகாது. நம்ம பூமியில் தான் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயற்கைக்கோளம் பார்த்தோன்னா சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த விடுபடு திசைவேகத்தை அடிப்படையாக கொண்டு தான் பூமியை வந்து அந்த சுற்றுவட்ட பகுதியை சுற்றி வருது. ஒருவேளை அதனுடைய ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணனா வெளியே போயிடும். அது எந்த திசைவேகத்தை வந்து தூக்கி எறியும் போது வெளியே போகணும்னு கேட்குறேன். இதான் வந்து விடுபடு திசைவேகம். புவியை விட்டு அந்த ஒரு பொருள் விடுபட வேண்டுமெனில் அதனுடைய திசைவேகம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன். அதான் வந்து விடுபடு திசைவேகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேள்வி. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எந்த கோளோட விடுபடு திசைவேகம் அதிகம்னு பார்த்துங்க. சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியனோட விடுபடு திசை வந்து அதிகம். சரிங்களா? கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் எவ்வளோன்னு அது சரியா தெரியல. அதே மாதிரி கம்மியாக இருக்கிறது ஒன்று இருக்குது, அது எதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? முக்கியமாக இந்த சூரியன், புவி, நிலா, இது மூணுத்தோட விடுபடு திசைவேகம் தெரிஞ்சு வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம புவியோட விடுபடு திசைவேகம் எவ்வளோ வரும்? எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 11.2 km/s. அதாவது 11.2 கிலோமீட்டர் ஒரு செகண்டில் 11.2 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு பொருள் நம்ம தூக்கி எறிஞ்சால் அது புவியை விட்டு வேகமாக வெளியே போயிடும். புரியுதுங்களா நான் சொல்லது? ஒரு பொருளை
11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட், பெர் ஹவர் கிடையாது, பெர் செகண்ட். ஒரு செகண்டில் 11.2 கிலோமீட்டர் போயிடும். அது அப்படி ஒரு பொருள் வெளியே போச்சுன்னா அந்த பொருள் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். இதை விட்டு, புவியை விட்டு. அதான் வந்து விடுபடு திசைகள் அர்த்தம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி, ஒரு பொருளின் செயல்படும் விசைகளால் செய்யப்படும் நிகர வேலை அதன் கீழ்கண்ட பண்பின் ஏற்படும் மாற்றத்திற்கு சமமானது. சரிங்களா? என்ன கேட்குறாங்கன்னா, பொதுவாக பிசிக்ஸ் தொடர்பான கேள்விலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த கேள்வி புரியறதுக்கே கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகிடும். சரிங்களா? நம்ம தான் வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி படித்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு பொருளின் செயல்படும் விசைகளால், ஓகேவா, செய்யப்படும் நிகர வேலை. ஸோ ஒரு பொருளை செயல்படக்கூடிய விசை, அந்த விசை செய்யக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட எதுக்கு சமமாக இருக்கும்? அது இல்லை இயக்காற்றலுக்கு சமமாக இருக்குமா, நிலையாற்றலுக்கு சமமாக இருக்குமா, இல்லை இயக்காற்றல் மற்றும் நிலையாற்றலுக்கு சமமாக இருக்குமா, இல்லை அந்த பொருளோட உந்தத்துக்கு சமமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. புரிஞ்சுங்களா கேள்வி? இன்னொரு வாட்டி படிக்கிறேன். ஒரு பொருளில் செயல்படும் விசைகளால் செய்யப்படும் வேலை. சரிங்களா? விசைனால நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், சரிங்களா, அந்த ஃபோர்ஸ், அதன் மூலமாக ஒரு வேலை செய்கிறான்னு வச்சுக்கலாம். அந்த வேலை வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னு கேட்குறாங்க. சூப்பர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இயக்க ஆற்றல். ஸோ இயக்க ஆற்றல் தான் அந்த வேலையானது சமமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஒரு படிகத்தில் ஏற்படும் அழுத்த மின் விளைவு கொள்கையை பயன்படுத்தும் கருவி எது? சரிங்களா? ஒரு படிகத்தில் ஏற்படும் அழுத்த மின் விளைவு கொள்கையை பயன்படுத்தும் கருவி எதுன்னு கேட்குறாங்க. சுவர் கடிகாரமா, அணு கடிகாரமா, மின்னணு கடிகாரமா, குவார்ட்ஸ் கடிகாரமா? இந்த அழுத்த மின் விளைவு கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அழுத்த மின் விளைவு கொள்கை இந்த கடிகாரத்தை மட்டும் தான் செயல்படும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? இது வந்து நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது கடிகாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அணு கடிகாரமும் குவார்ட்ஸ் கடிகாரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். சரி, இந்த குவார்ட்ஸ் கடிகாரம் எந்த தத்துவத்தின்படி செயல்படுதுன்னா இந்த அழுத்த மின்விளைவு தத்துவத்தின்படி தான் செயல்படுது. எது? சூப்பர். ஆன்சர் நானே சொல்லிட்டேன். ஆன்சர் ஆப்ஷன் டி, குவார்ட்ஸ் கடிகாரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்ஸ் கடிகாரம் அழுத்த மின்விளைவு கொள்கையின்படி தான் செயல்படுது. அடுத்த கேள்வி, லாஸ்ட் கேள்வி, வான் அலையின் அலைநீளம் டேஷ் ஹெர்ட்ஸ் ஆகும். வான் அலை. ஸோ வான் அலையோட அலைநீளம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அதிர்வெண் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க அலைநீளம். 10^15, 10^6, 10^10, 10^2. ஹெச்எஸ்னா ஹெச்இசட்னா ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி, 10^6 ஹெர்ட்ஸ் ஆகும். ஸோ வான் அலையின் அலைநீளம் எவ்வளோ? 10^6 ஹெர்ட்ஸ் அலைநீளம் கொண்டது. சரிங்களா? ஸோ நம்ம இந்த கொஸ்டினோட இன்றைக்கி டெஸ்ட் டாப்பிக்கை முடிக்கிறோம். சரிங்களா? ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு 45 கேள்வி தான் வச்சுருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா வந்து ஒரு சிலலாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஓரளவுக்கு பயம் வந்துடும். அதுக்காக தான் வந்து மேக்ஸிமம் ஈஸியாக இருக்கிற கேள்விகள்லாம், அதாவது மொத்தமாக ஈஸியாக வைக்கல, மொத்தம் கஷ்டமாக வைக்கல. ஒரு சில கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி படிக்கின்ற ஒரு ஐடியா இது மூலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு வந்து படிக்க ஆரம்பிங்க. எந்த விதத்தில் நம்ம படித்தா ஈஸியாக படிக்கலாம், அதேமாதிரி எந்தெந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுமாதிரி உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து டெஸ்ட் வைக்கிறது. இது நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த டாபிக் படிக்கும்போது இதெல்லாம் நீங்களே ஒதுக்கிடுவோம். இதுலேருந்து கொஸ்டினே வரலையே அப்படி கேட்க மாட்டோம் நம்மளுக்கு. இதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்துச்சு, அப்போ இது முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தேர்ந்தெடுத்து படிக்கலாம். சரி, அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் எடுத்து இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய மார்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. அப்போ தான் வந்து அடுத்த தேர்வில் நீங்கள் எந்தளவுக்கு மார்க் எடுத்துங்கிறது கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து டெஸ்ட் நம்மளுக்கு முடிஞ்சிருது. நாளைக்கு வந்து கெமிஸ்ட்ரி டெஸ்ட் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு 8:30க்கு கெமிஸ்ட்ரி. இதே அந்த 78 பக்கத்துலேயே தான் பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரி தொடர்பான கேள்வி. நாளைக்கு இன்னொரு வாட்டி இதை ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசில் பதிஞ்சிடும். 2 வாட்டி நாளைக்கு வந்து 2 வாட்டி படிங்க. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.